ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போத்தனூரில் இருக்கோம். ஸோ போத்தனூர்லேருந்து செட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ரூம் இருக்குது. ஃப்ரெண்ட் ரூமில் போயிட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் அங்கேருந்தே கிளம்ப போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 8 மணி ஆகுது. ஸோ அங்கே போய் ஒரு 4 மணி நேரம் டைம் பண்ணிவிட்டு எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக பழனிலேருந்து மேலே முருகனை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு அப்படியே மறுபடியும் ரிட்டன் கோயம்புத்தூர். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான். ஸோ வேகனாரில் தான் போகிறோம். ஸோ சிஎன்ஜி இருக்கிறதுனால மைலேஜ் கொடுக்குங்கிறதுனால அந்த வண்டி எடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நைட் ட்ராவல் எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப நாள் கழித்து நைட் ட்ராவலு 1 மணிக்கு மேலே அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பழனிக்கு. ஸோ இவ்வளோ நேரமாக மேலே மலை சாமியை பார்க்குறதும் இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ முருகர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எழுந்து ரெடி ஆகிடுச்சு. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 12:45 ஆகுது. ஃப்ரெண்டு ரெடியாக இருக்குது. எப்படியும் 1 மணிக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். அவன் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறோம். ஸோ வண்டி ரெடியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நமக்கு 100 கிலோமீட்டரு 100 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக 100 கிலோமீட்டர் போகணும். எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்னு தெரியல. 3 மணிக்கு பிளான் பண்ணோம். பட் வந்து போய் சேர்றதுக்கு எப்படி 3 மணிக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போகிற வழியில் எப்படி இருக்குது ட்ராவலுங்கிறத அப்படியே வீடியோ பண்ணிகிட்டே பார்ப்போம். ஆச்சு. ஓ ஸோ நைட்டு கரெக்டாக அப்போது 2 மணி ஆகுது. செம்ம ஃபீலு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைமாக ட்ராவல் கிளம்புறோம். கிளம்பலாம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கரெக்டாக நம்ம உடுமலைப்பேட்டைக்கு முன்னாடியே நிற்கிறோம். ஒரு எம்டிஎஸ் பேக்கரி இருந்தது. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கரெக்டாக 54 கிலோமீட்டர் வருது. ஸோ ரீச் ஆகிறது எப்படி இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். கிளம்பியாச்சு. டடக் 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 80 போயிட்டு இருக்கா அப்போ. ஆனால் 80 போகிற மாதிரியே தெரில. ஸ்மூத்தாக போகுது. இன்னும் 24 கிலோமீட்டர். ஆமாம், ரெக்கார்டு போட்டால் கட் ஆயிருமோ. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். லைட்டு இது வரைக்கும் பார்த்த அந்த லைட்டில் இந்த இடம் செம்மையாக இருக்குது. இதுவே 65 கிலோமீட்டர் வந்துச்சு. எவ்வளோ? 65. அவ்வளோதான் இருக்கும். எப்படி இது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் போல் லைட்டு. போயிட்டே இருக்குது மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வந்துட்டோம். பழனி பக்கத்தில் வந்தாச்சு. பைபாஸில் இந்த உள்ள கட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது.
இங்கேருந்து பார்க்கும் போதே வந்து இந்த மலை வந்து தெரியுது. பட் அங்கே பாருங்கள் ரொம்ப சின்னதாக தெரியுது. இங்கேருந்து பார்க்குறப்ப மலையே சின்னதாக தெரியுது. பகலில் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஃபுல்லாகவே வந்து போகிற வழி ஃபுல்லாகவே லைட் கட்டியிருக்காங்க. அந்த நடைபாதையெல்லாம் வரவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பேக் கேமரா ஆன் பண்ணுவோம். இங்கேருந்து கோவில் எப்படி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே தெரியுது பாருங்க. ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா? பார்க்குறப்போ நல்லாவே தெரியுது. கோயில் பக்கமாக வர வர இத்தனை வாட்டி போயிடுது. அதான் அங்கேருந்து நம்ம பைபாஸில் வரும்போது வண்டி எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஷார்ட்கட்டில் வர வண்டிங்க எல்லாமே இங்கே வந்து ஜாயின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் க்ரௌடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ரௌட்லாம் இல்லையா, சரியான கூட்டமாக இருக்கும். இங்கே பொங்கல் டைமில் வந்தால் இன்னும் செம்ம கூட்டம். ஐயோ தைப்பூசம்லாம் வந்தால் எல்லாம் இங்கே நான் வரங்கடி வச்சுருப்பானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் க்ரௌடு பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பேர் வந்து இந்த டைமில், இப்போ டைம் வந்து கரெக்டாக 3 ஆகுது. 3:30 டைம். 3:30 டைம் என்ன? 3:30 தான். 3:40 ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்காங்கன்னு. இன்னும் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. பார்க்கிங் தாண்டி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மேலே வந்து இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 5:30 மணிலேருந்து வந்து சாமி தரிசனத்தை வந்து பார்க்கலாம். பட் க்ரௌடு தான் ஜாஸ்தியாக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல மழை. ஓகே, ஸோ அடிவாரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கிங் போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஸோ பார்க்கிங் டிக்கெட் வாங்கியாச்சு என்ட்ரிக்கு. ஸோ இதுலேயும் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃப்ரீ பார்க்கிங்கும் இருக்குது. ஃப்ரீ பார்க்கிங்லாம் கிடையாதுயா. அப்புறம் எதுக்கு இது வாங்கலாம்? இல்லை இது ஓகே, உள்ள நம்ம என்ட்ரி ஃபீஸ் இது. இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கு பாரு, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்விஸ்ட்டு, உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து 70 ரூபா. அது இல்லாமல் பார்க்கிங் வந்து நம்ம தனியாக தான் போட்டாலும். ஸோ பார்க்கிங் வந்து செப்பரேட்டாக 100 ரூபா. சண்முகா பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கிங், ப்ரைவேட் பார்க்கிங் தான் போட்டிருக்கோம். இங்கே தான் பார்க்கிங் போட்டு கிளம்ப போகிறோம். நான் கொஞ்சம் அப்படியே உரம் போட சொல்கிறேங்க. பார்க்கிங் போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. மேலே போயிட்டுருக்கோம். ஸோ அடிவாரத்துலேருந்து, அடிவாரம் எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ அடிவாரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அடிவாரம் வந்தாச்சு. கூட்டம் பாருங்கள். இங்கே இந்த டைமுக்கே கடையில் நிறைய கூட்டம் இருக்குது. மொட்டை அடிக்கிற இடமா? ஆமாம், லாஸ்ட் இங்கே தான் மொட்டை அடித்தோம். பாருங்கள் பக்கம் வந்துட்டோம். அடிவாரம் என்ட்ரன்ஸு படியேற போகிறோம். இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுது, சூப்பராக இருக்குல்ல. காலையில் டைமு, காலையிலே நல்ல க்ரௌடாக இருக்குது. பட் மேலே ஏறும் போது தான் தெரியும். கிளைமேட்டு செம்ம கிளைமேட்டு, கூலிங்கும் செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்தாச்சு. லைனில் போயிட்டுருக்கோம்.
ஸோ பொது தரிசனம் தான், சிறப்பு தரிசனம் எதுவும் கிடையாது. பொது தரிசனம் தான் போயிட்டுருக்கோம். நான் செம கூட்டம். டைம் இப்போ தான் ஒரு 4 மணி 4:15 ஆகுது. பட் ஃபோன் அலோடு கிடையாது. பட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏதோ அந்தளவுக்கு செக்கப்லாம் எதுவும் பண்ணல. வியூ பாருங்கள், இங்கேருந்து செம்மையாக இருக்குது. எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெளியே பாருங்கள், இந்த கோபுரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலரு ஸோ உங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்குறது தான். ஸோ ரொம்ப ஹாப்பி. முடியறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இங்கேருந்து பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்னு. விடிஞ்சிருச்சு. சாமி கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஏறும்போது டக்கு டக்குன்னு இறங்கியாச்சு. ஏறும்போது டக்கு டக்குன்னு இறங்கியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏறும்போது வேகமாக ஏறிட்டோம். இறங்குறப்ப தான் கீழே வர வரைக்கும் கால் பேலன்ஸ் பண்ணி இறங்கணும். சூப்பராக இருக்குது மேலேருந்து பார்க்குறதுக்கு. கீழே ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு வீடியோ பண்ணுறேன் கைஸ். ஸோ ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. ட்ரெயின், மலை ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக இறங்கிட்டு இருக்கு பாருங்கள். பாட்டு மேலே நாங்கள் போகிறப்போ கொஞ்சம் முன்னாடியே போனதுனால சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் இறங்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வரவங்க எல்லாமே கூட்டம் தான், செம்ம கூட்டமாக இருக்குது. பாருங்கள், இதான் மலை. ஸோ பழனி வந்து அறுபடை வீட்டில் இருக்குதுன்னு தெரியும். பட் இது பழனி அடிவாரத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து திரு ஆவினன் குடின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2ஆம் படை வீடு 3ஆம் படை வீடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த அறுபடை வீட்டில் இருக்கா அப்படிங்கிறது யாருக்கோ தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் விடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 7 மணி ஆயிடுச்சு. ஸோ மலைக்கு இந்த பக்கம் வந்து பார்க்கிங் பக்கத்தில் பெரிய ஏரி. இந்த ஏரியில் பாருங்கள் இவ்வளோ பறவைகள் இருக்குது பாருங்கள். கொக்கு, மீன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே மீன் தான். இந்த சலசலன்னு சவுண்டு வருது இல்லை, இது ஃபுல்லாகவே மீன். நல்லா பெரிய ஏரி. கொக்கு வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்காக பறந்து பறந்து வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அப்படியே கிளம்ப போகிறோம். சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஏதோ ஹோட்டலில் போகிற வழியில் சாப்பிட்டுட்டு, ஸோ நைட்லாம் தூங்கலை. ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். அவ்வளோதான். போகிறப்போ பகலில் போகிற வழியில் நல்லாயிருக்கும். நைட்டில் வரப்போ தெரியல, போகிறப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. பழனியிலேருந்து கீழே மலை அடிவாரம் இறங்கிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப தூக்கமாக இருந்ததுனால வண்டி ஓட்ட முடியல. நானும் ஒரு கொஞ்ச நேரம் 2 மணி நேரமாக வண்டியை ஓரமாக போட்டு தூங்கி தூக்கிட்டதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ
இங்கேருந்து மறுபடியும் ஒரு 84 கிலோமீட்டரு கோயம்புத்தூர். ஸோ பகலில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த பக்கம் ஏரியா எல்லாமே. ஸோ எவ்வளோ டைமில் போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 10:55. ஸோ அங்கே கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு பார்ப்போம்.